ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது ஒரு ஜென்ரல் டாபிக். ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் அந்த மாமன் படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி வந்து எப்படிலாம் வந்து அண்ணன் தலையை கழுவி அந்த ஃபேமிலியோ வந்து எப்படி வந்து டேரா போடுறாங்க அந்த வீட்டில் அப்படின்றத ஒரு பெண் வந்து வெதும்பி சொன்னா. இத்தனைக்கும் ஃபாரின்ல இருக்கிறாங்க. அங்கேருந்து வந்து ஊருக்கு வந்தாலே நிறைய பிளான்லாம் போட்டு எங்களை வந்து எங்கள் பர்ஸை ஊருக்கு தான் விட்றாங்க, இப்படியான ஆட்களும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு வெதும்ப அது வந்து ஏகப்பட்ட பேர் கமெண்ட் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதனுடைய விஷயத்தை ஒரு நேரலில் பேசினா அதனுடைய இரண்டாம் பாகத்தை முதல் பாகம் பார்த்து ரசிப்பீங்க. இது இரண்டாம் பாகம் விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை கொடுங்க. ஸோ சுரேஷ்நாதன் சொல்லியிருந்தாரு, வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜாக்கி, வித் லவ் ஃப்ரம் மலேசியா. ஐ ரியலி டூ என்ஜாய் யுவர் டெய்லி டிஸ்கஷன்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் அப்படின்னு போட்டார். ரொம்ப நன்றிகள் சுரேஷ்நாதன் இப்போ ரீசெண்டாக கமெண்ட்ஸ் போடுறாரு. அப்புறம் லதா எப்போ வந்துட்டாங்க, குட் ஈவினிங் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி திஸ் ஹேப்பன் வித் மை இன்லாஸ் சைடா. மை ஹஸ்பண்ட் அத்தை யூஸ் டு கெட் ஹெல்ப் ஃப்ரம் ஃபாதர் இன் லா. But after they saw my husband earning well, they started to ask him to. Directa. ஆமா. Straighta. It doesn't stop with just அண்ணா. இல்ல, டேரக்டா எல்லாரும் இப்ப அண்ணாங்காரன்ட்ட போய் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப நீயும் சம்பாதிக்கிற, நீயும் கொடு. அதேதான். அண்ணாவும் கொடுக்கணும், நீயும் கொடு. ரெண்டு பேரும் கொடுங்க அப்படின்ட்டு. இல்ல இந்த மாதிரி இருக்காங்க. நான் நிறைய பேர் அதை மாதிரிலாம் பாத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு எங்க சொந்தக்காரங்களே ஒருத்தவங்களுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க அதை வச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்களே தவிர்த்து ஒரு நாள் வந்து இப்போ ஒரு பொண்ணு சொல்றது இல்லை, அனுப்பவே மாட்டாங்க, வேலைக்கு போன்னு சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலைக்கு போன்னே சொன்னதில்லை அவங்க ஹஸ்பண்ட். அவங்க வந்துருது நம்ம முன்னாடி பயங்கரமா திட்டுவாங்க, அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டுவாங்க. நமக்கு உடனே ஒரு சங்கடமா இருக்கும். அங்க போனா அப்படிதான் வாங்கிக்கோ அப்படியே உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அட்லீஸ்ட் ஒரு விஷயம் செஞ்சாங்க. அவங்க பொண்ணு வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவது வேண்டாம் எனக்கு இதுக்கப்புறம் யாரும் காசு கொடுக்காதீங்க அப்படின்னாங்க. அது வந்து சரி விடுங்க, அதே கொடுத்தாலும் வாங்கிக்கிற ஆட்கள் இருக்காங்க. இவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியுது, அதனால வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனா நிறைய இடங்கள்ல வந்து வாங்கிக்கிட்டே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது வந்து கேட்டா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இது வரைக்கும் வாங்கின கடனே அவ இன்னும் அடைக்கலைங்க, நான் அப்புறம் நீ கொடுக்கறதா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அதனால தான் இப்ப சொல்லியிருந்தா, we gave 15K for அத்தை kids admission and they went to Velur. We received a call from her. They said admission is paid and remaining amount they got a new phone சொல்லிட்டு we gave for studies அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ரிமைனிங் அமௌண்ட் தான் என்ன செஞ்சிருக்கணும், ஃபீஸ் கட்டிட்டேன்ப்பா, அந்த மீதி பணத்தை உன்ட்ட கொடுத்துட்டோம். போன் வாங்கி கொடுத்துட்டாங்க, நாங்களே போன் வாங்கி கொடுத்துட்டோம்ப்பா. நேர்மையா அதையா சொன்னாங்களே, அப்படிதான் நேர்மையா இந்த போன் வாங்கிட்டோன்றதா சொன்னாங்களே அந்த காசுக்கு. திரும்ப ஊட்டி டூர் போடாம இருந்தாங்களே. சாய் பிரசாத் சொல்லிருக்காங்க, ஹாய் ஜாக்கினா, சேம் ஹேப்பன் இன் மை ஃபாதர்ஸ் லைஃப். தே ஆஸ்க் டு டேக் ஆல்மோஸ்ட் 50% இன் மை அத்தை டாட்டர் மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் பை டெல்லிங் அஸ் மை செல்ஃப் அண்ட் மை பிரதர் ஸ்டேயிங் அப்ராட். பாத்தீங்களா, ஆஸ் அவர் ஹவுஸ். அது இன்னொரு ஏயா இங்க இருக்கீங்கன்னா நாம கட்டுற மார்ட்கேஜுக்கும் நாம இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் புரியுது. உண்மையிலே இங்க இருந்து வர்ற என்ன எங்க அத்தை பொண்ணு வந்து ஒரு வார்த்தை சொன்னா, நீங்க வந்து அப்ராட்ல இருப்பீங்க, காசு வைப்பீங்க, ஃப்ளைட்டு காசை கொடுத்துருங்க, அவ்வளோதான், வேற ஒன்றுமே சேவ் பண்ண முடியாது. இருப்பீங்க, சம்பாதிப்பீங்க, ஒரு 2 வாட்டி ஃப்ளைட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு எல்லா காசும். அந்த மாதிரி இப்போ அவங்க அப்போ பார்த்தீங்கல்ல, கல்யாணத்துக்கு நீ பணத்தை எவன் பெற்றதுக்கு எவன்டா தாலி இருக்கணும், எனக்கு அதான் புரியல. எவன் பெற்றதுக்கு எவன் வந்து பண்ணணும் எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு அட்மிஷனுக்கு கேட்குறீங்க, ஒரு நியாயம் இருக்கு. படிப்பு செலவு கேட்குறீங்க, திரும்ப கொடுக்குறது, அது சிலதெல்லாம் கடன் நம்ம கொடுக்கும்போது வராது அப்படின்னு நினச்சி கொடுப்போம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இது வந்து இந்த சுரண்டலை வந்து என்னால் அனுமதிக்கவே முடியலங்க. இது என்னால் அதை பார்க்கவே முடியலங்க. அதை இதுக்கு இது எப்படி இருக்குன்னா, நம்மள தெரியாதவங்க திடீர்னு நம்ம ஃபாரின் போயிட்டதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப அப்படியே பச்சை ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனா டப்புன்னு ஏறுது, குருன்னு ஏறுது. ஆமா, அது ரொம்ப நேரமா ஏறிட்டு இருக்கு உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி கதைகளை நம்ம கதைக்கு தான் எடுத்து வருவாங்க எல்லாரும். அதேதான் உங்ககிட்ட சொன்னா வந்து பாரம் தீர்ப்பு குறையும். நம்ம கிட்ட இருக்கிற பாரமே ரெட் டிஷர்ட் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. ஒன்னும் இல்லடா ராஜு, நீ ரெட் அண்ட் பிளாக் தானே போட்டிருக்க. அம்மா
எங்க டி ஷர்ட் எங்க பேண்ட் எல்லாம் எடுத்து போட்டுவிட்டா என்னடா பண்றது நாங்க? அதேதான். சரிடா. மலையோரமே இதே ஐயோ கண்ணல்லவா குறும்பாடு பார்க்குதே, வம்பல்லவா கௌதாரியே துணி தேடியே புதரோரம் விளையாடுதே, எறும்பேறும் நேரமே கரும்பாறை கூசுமே, மழை தூறும் நேரமே கொடையாகும் தேகமே, ஈச்சங்காட்டுல முயல் ஒண்ணு கூச்சங்காட்டுது புதுசு இன்னும் தீ பிடிக்கும். நீங்க பாருங்க மேடம். தீண்டாதே தீண்டாமலே. யாரு மேடம் பண்ணது அது? இதுவா? அது ஞாபகம் இல்லை சார். தெரியலையா? ஏன்னா அந்த விருந்துலயே வந்து இவன் மாதிரியே இருக்கும் மேடம், அந்த இது சுகிந்தர் சிங் மாதிரியே இருக்கும். இல்ல அந்த விருந்திலேயே முடிக்கிறது வந்து பெண் குரல். இல்ல மேடம், ஆம்பளை. ஆமா, லாக் பண்ணிக்கலாமா? லாக் பண்ணுங்க. சரி, ஓகே. சரி, எவ்வளவு? ஐயோ முத்தா ஒண்ணா குடுக்குறான். எதுக்கு? ஐயா முத்தாவா? ஆனா ஒரு காலத்துல நானே எனக்கு எதனா தலைவலிச்சுன்னா இவங்க முத்தாலாம் கொடுத்தாங்கன்னா நான் நம்பியிருக்கேன்யா சரியா போயிரும் உனக்கு இப்ப அப்படின்வாங்க. நான் அப்ப எப்படி இருந்திருக்கேன் யோசிச்சு பாருங்க. இப்பயும் என்ன கருதி, பொதுநலன் கருதி அதை வெளியே சொல்ல இப்பயும் வந்து நின்று போவான்னு வச்சுக்க, அது வேற விஷயம். சரி, அதெல்லாம் நம்ம எப்படி சொல்லிட்டு விடுங்க, பரவாயில்ல. விஷயத்துக்கு வந்து நிக்கிறீங்க, நான் இப்ப வெளில சொல்லிட்டாத பர்சனலும் ஒண்ணுமே கிடையாது. ஜாக்கெட் திறந்தா எல்லாம் தெரிஞ்சிடும் வந்துடுறது. ஐயோ கடவுளே, அவ்வளவுதான் இப்ப சொல்லியிருக்காங்க. ஒன் திங் ஐ ஃபாலோ, ஃபர்ஸ்ட் டோன்ட் அலோவ் எனிஒன் டு டு எனிதிங் ஃபார் மீ ஆர் லயா. பட் இஃப் someone does something to me, I will give back in some or the other way. ஓகே, அத கொடுக்காத வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு. அது ஓகே. ஆனா எல்லாரும் அப்படி கொடுக்க முடியாது, எல்லாரும் அப்படி இதுவும் பண்ண முடியாது. சில அன்பின் காரணமா நம்ம செய்யறதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் அதிகாரத்தின் மூலமாக, மாமியாக்காரி மூலமாக, அக்காக்காரி மூலமாக, தங்கைக்காரி மூலமாக, தம்பிக்காரன் மூலமாக வரும்போது அது கேட்கப்படுகிறதுன்னு சொல்றேன் நான். அவ்வளவுதான். அதுக்காக நீங்க இப்படி வச்சுட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து உங்களுடைய நிலைப்பாடு, அதுல நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அது கோயிங். ஆனா அப்புறம் எப்படிதான் நீங்க அன்பை வெளிப்படுத்துவீங்க? அது சொல்லுங்க. அது அன்பை வெளிப்படுத்துறதுன்னு சில விதங்கள் இருக்கு. அதுக்காக அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ அதான் இப்போ சொன்னது சொல்லிட்டேன்னா, அதுக்கப்புறம் வந்து டோரித்தன் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ரீலலிதா சொல்லியிருந்தாங்க, நீங்க தங்கச்சி அக்கான்னு சொல்றீங்க, அது கூட பரவாயில்ல, தம்பிகளுக்கு அதுவும் 1 2 இல்ல 3 4 தம்பி இருந்தாலும் இதேதான், அவன் நல்லா தானே இருக்கான்னு செஞ்சா என்னன்னு கேட்பாங்க. அதாவது அக்காக்களுக்கு செய்யறது இல்ல. அம்மா எனக்கு கொஞ்சம் காஃபில ஸ்ட்ராங் வேணும்டா, காஃபி பொடி கொஞ்சம். பெரிய பையனா பிறந்துட்டா அடிச்சுட்டு அவன் மண்டையில முடியலைனாலும் அப்புறம் எங்கெல்லாம் முடி இருக்கோ அங்க இருந்துலாம் புடுங்குவாங்கன்றான். அதுவும் தலைப்புள்ளன்றா முடிஞ்சதுக்கு அவன் கதை. ஏன்னா அது எல்லாத்தையும் என்னன்னா கடமை லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. ஏன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில குழந்தைய கலைச்சாங்க. அதே மாதிரிதான் வந்து அந்த நியா நானாவில் வந்து காமிச்சாங்க பார்த்தீங்களா? நியா நானாவில் ஒரு ஃபேமிலி வந்து நாங்கள் குழந்தையெல்லாம் கலைச்சி இருந்தோம், கடைசியில் இவங்களுக்கு தான் என்ன செஞ்சோம், கடைசியில் வந்து எதுக்கு நீங்களாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டானுங்க, அதான் கடமை சேர்த்துட்டானுங்க, துபாய் போறதுக்கு முன்னாடி காசை போடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இது ஸ்ரீலலிதா சொல்றது ரொம்ப வேலிட் பாயிண்ட். அதாவது பொம்பளை பசங்க வேற இடத்துல கட்டி கொடுத்துட்டோம்ப்பா, நம்ம தானப்பா செய்யணும்னு சொல்றது கூட பரவாயில்ல. உண்மையிலேயே கஷ்டப்படுற ஃபேமிலின்னு ஒன்று இருக்குல்ல, அதை செய்யும்போது சில பசங்கள்லாம், சில பொம்பளை பசங்க ரொம்ப நேர்மையா இருக்கும். எங்க அண்ணன் கஷ்டப்படுது, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், படிப்புக்கு மட்டும்தான் நான் வாங்குவேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அதை மட்டும் தான் வாங்குவாங்க. அந்த மாதிரியான நாட்கள் நான் பார்த்திருக்கேன் நான். ஆனா சொத்து இருக்கும், கோடி கணக்குல லட்சக்கணக்கில் சொத்து வந்துகிட்டு இருக்கும் அவங்களுக்கு. இருந்தா கூட அந்த பெரிய பையனுடைய தலையை தடவி அவங்ககிட்ட இருந்து பாச சுரண்டல் பண்ணி அவங்ககிட்ட இருந்து காசை புடுங்குறதுன்றது எச்சத்தனமான வேலைகள். இது நிறைய ஃபேமிலியில பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ஓகே. ஸோ இதுல முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்து என்ன, இந்த தம்பிகளுக்கு செய்ய சொல்றதும் இதுவும் நடக்கும். 3 தம்பி இருக்கானுங்கன்னு வச்சுக்கேன், 3 பேரும் நீதாவா பாத்துக்கணும். அது அவனுங்க ஊதாரித்தனமா செலவு பண்ணுவாங்க. அதுதான் நான் சொல்றேனே, நமக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க, அங்க பார்த்தா அவனுக்கு பைக் இருக்கும், அவன் அந்த பைக் தான் கேட்டான், இப்ப என்ன செய்யணும்னு சொல்றான் அப்படிங்கிற நம்மள பாத்திருக்கேன்.
ஐயோ எப்பா நாகூர்கனி வந்திருக்காப்ல பாலகணேஷ் சொல்லியிருக்காரு, நீங்க சொல்ற உதாரணங்களை பார்த்தா எனக்கு வாய்த்த சொந்தங்கள் சொக்க தங்கம் போலயே. ஒரு நாள் கூட சீர் என்று என்ன என்று என்கிட்ட ஒண்ணுமே கேட்டதில்லை. வெளிநாட்டிலிருந்து வரிய பொருள் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதில்லை. பெரிய விஷயம் பாலகணேஷ். உண்மையிலே தயவு செய்து நீங்க பழக்கப்படுத்தாதீங்க. நீங்க எனக்கு எங்க அத்தை பையன்ல முகுந்தன் ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது எல்லாம் ஏதோ அப்ப சின்ன சின்ன, அதுக்கப்புறம் அதை வந்து பழக்கப்படுத்தவே இல்லை. அதை அவ்வளவுதான் வருவான் போவான் பாட்டு போயிட்டே இருப்பான், அவ்வளவுதான். அதை நீ நிஜமாவே அதை ஃபாலோ பண்ணுங்கன்ற நான். இன்னொன்னு, முன்னாடியாவது வந்து அங்க கிடைக்காதல இங்க கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. எல்லா பொருளும் எல்லா இடத்துலயும் கிடைக்குது. அமேசான் வந்து உலகத்துல எல்லா இடத்தையும் டெலிவரி பண்ணிட்டு இருக்கான். இல்ல இதுதான் இது ஒரு கட்டத்துல நான் சொல்ல ஆரம்பிச்சேன், அங்கதான் இருக்குமா அது, இல்ல இங்கேயே இருக்கும். என் தம்பி வந்து எங்க அம்மா வந்து என்கிட்ட ஏதாவது சொல்லுவாங்க, டே அது அங்கதான்டா நன்னா கிடைக்கும் அப்படின்வாங்க. அம்மா இங்கேயும் கிடைக்குமா, சும்மா வரும்போதுதான் இதை வாங்கிவா அதை வாங்கிவான்னு சொல்லாதம்மா அப்படின்வான். எங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த இடத்துல மணத்தக்காளி வத்தல் இங்கேதான் நல்லா இருக்கும் அப்படின்வாங்க. அதே மணத்தக்காளி வத்தல் உனக்கு வர வச்சு தரமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆன ஆட்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, இங்க இதான் ஸ்ரீலலிதா வந்து சொல்லியிருந்தாங்க, இங்க 12 மணி ஆயிடுச்சு, தேங்க்யூ லவ் யூ ஜாக்கின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, மன்னிச்சிருங்க, அது நீங்க ட்ரை பண்ணாம இருக்க மாட்டீங்க, எனக்கு புரியுது. நான் சுதா கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு நிகழவில்லை நமக்கு நேரவில்லை அப்படின்றதுனால உலகத்துல எங்கேயுமே இதுமே நடக்கலன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லுவோம். சம்டைம்ஸ் ஐ மேட் எ மிஸ்டேக். உதாரணத்துக்கு நேற்று கூட ஏதோ தக் லைஃபோடைய இது போட்டிருக்கேன், ட்ரைலர் ரிவ்யூ போட்டிருக்கேன். அதில் வந்து வடிவுக்கரசியை காந்திமதின்னு சொல்லிட்டேன். ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தப்பு அது, அதை எடுத்துடலாமான்னு பார்த்தா அந்த போர்ஷன், எஸ் ஐ மேட் எ மிஸ்டேக், ரைட், அவங்க அது அப்படியே இருக்கட்டும். கேட்டவங்க ஆமாம்பா தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் தப்பே செய்யாதாலாம் கிடையாது இல்லை. தட்ஸ் ஆல். அதன் பிறகு வந்து கமல் ஆதித்யா அவங்க ஒரு கமெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கஷ்டம்னா ஒரு சொந்தமும் வரப்போறது இல்ல, நெருக்கி செஞ்சாலும் சரி பட்ஜெட்ல செஞ்சாலும் சரி ஒரு பாயிண்ட் மேல நமக்கு நாம மட்டும் தான்ங்கிறது தான் உண்மை. அவ்வளவுதான், உண்மைதான். நானே வந்து இப்போ நவடேஸ் வந்து நான் என்ன பண்றது, இப்பெல்லாம் அந்த ஒரு வீட்டுக்கும் போய் ஏதாவது போய் எடுத்து போய் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் நான்லாம் இப்போ பண்றதே கிடையாது. ஒரு ஹோட்டல் 12 மணி லஞ்சுக்கு எல்லாரும் வந்துருங்க அப்படின்ட்டு தங்கச்சிங்களுக்கெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா அவங்க பசங்களோட அங்கே வந்துருவாங்க. லஞ்சு சாப்பிட்டோமா, பே பண்ணோமா, ஹாப்பியா நான் ஒரு போட்டோ எடுத்துட்டோமா, ரைட், என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாம் வந்து ஃபேமிலியா அங்கே பேசி முடிச்சோமா, ஜாலி என்ஜாய் பண்ணுங்க, தட்ஸ் ஆல், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சோ அதான் சரண்யா சொல்லியிருந்தாங்க, ஜாக்கி நீங்கள் உடைத்து பேசும் விதம் ரொம்ப அருமையா, proud to be your follower, this couple is something different பா, love you guys அப்படின்னு போட்டிருந்தாங்க. தேங்க்யூ. இது வந்து ஒருத்தவங்களால நிகழ்ந்தது இல்ல சரண்யா, ஒருத்தவங்களா நிகழ்ந்தது, அது 2 பேருமே அதே என்ன ஓட்டத்துல இருக்கணும், அதே அலைவரிசையில இருக்கணும், அப்பதான் அது சாத்தியமாகும் சொல்ல வரேன். இல்லைன்னா நீங்க அந்த அலைவரிசையில அவங்களை மாத்துற அளவுக்கு நீங்க டியூன் பண்ற அளவுக்கு திறமையானவரா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை சார். என்ன கரெக்ட், ஓகே. இல்லைன்னா ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அதுதான் வந்து ராஜி கார்த்திக் வந்து ஃபாத்திமா வந்து ராஜி கார்த்திக் லவ் யூ போத் சொல்லியிருக்கா. ஃபாத்திமா சொல்லியிருந்தாங்க, இதுதான் 32 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கேன், ஓ லெவலே வேற, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் லெவல், ஓகேவா? அதனால நோ கமெண்ட்ஸ். நிறைய வந்திருக்காங்க. லோகேஸ்வரன் சொல்லியிருக்காப்ல, ஜாக்கி அப்படியெல்லாம் ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க, வித்தவுட் எனி எவிடன்ஸ் ஆர் சர்டிபிகேட் லைக் லேண்டு. இப்ப யாரோ வராங்க லீகல் ஹயர்னு. ஆமா, யாரோ வராங்க லீகல் ஹயர்னு, கரெக்ட். டென்ஷன் ஆகுது. ஒருத்தர் மரியாதைக்குள்ளார மாத்துறதுக்குள்ள கடுப்பா இருக்கு அப்படின்னு. அது உண்மைதாங்க. இதுல இந்த லீகல் ஹயர்னு வரும்பொழுது சில நேரங்களில் நான் சில பேர் வந்து செய்யற விஷயங்களை யோசிப்பேன். அதாவது இப்ப இந்த பையன் அண்ணான் தான் எல்லாம் செஞ்சான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்குன்னு ஒரு சில விஷயங்களை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பாவோ இல்ல அவங்க அம்மாவோ உனக்கு தான்ப்பா இந்த வீடு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப பொண்ணுங்க பேசுற பேச்சே எப்படி இருக்குன்னா, நீ உனக்குன்னு குடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, சரி அப்படின்னு சொன்னா உனக்குன்னு அவங்க குடுக்குறேன்னு சொல்லிட்டா உனக்கா எல்லாருக்கும் தானே அவங்க அப்படி சொல்லலையே, எழுதி வைக்கல அப்படிங்கிறவங்க எல்லாமும் நான் பார்த்திருக்கேன். அது நமக்கே அதேதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் நம்ம மைண்டுக்கு. ஆனால் இதை நீங்க கேட்கும் பொழுது உண்மையிலே எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டப்படுற இடத்துல இருந்துட்டு கேட்கிறப்ப நியாயமாப்படும். ஐயோ சரி கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு இது இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம கிட்ட கேட்கறாங்கன்னு நம்மளே நம்மளுடைய விஷயங்களை எப்படி சொல்றது தெரிஞ்சு நடந்துப்போம்.
ஆனா நல்லா காசு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களே அதை கேட்கும்பொழுது அவங்க கல்யாணத்தை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 பவுன் 200 பவுன் போட்டு செஞ்சிருக்கிறவங்க கேட்கறப்பதான் எப்படி கேட்க தோணுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அதெல்லாம் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. லவ் போயம்ஸ் வந்திருக்காப்ல. ஓகே. கலைசெல்வி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. கலைசெல்வி சிவலிங்கம். ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. ஹாய் சுதா அண்ட் ஜாக்கி. ஆமா, so happy that I can't join you guys today. Okay. I was listening to the recording only for the past few weeks. Okay. I was busy with work schedule. Last topics are chosen வந்து ரொம்ப வைஸ்லியா சூஸ் பண்றீங்க அப்படின்னு இருக்காங்க. நன்றிகள். இல்ல, எங்களுக்கு வந்து முதல்ல நாங்க நீயா நானா தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அது என்னன்னா அது வந்து அதுவும் ஓகே தான். ஆனா அதுக்கு வந்து எங்களுக்கு நேரம் அதிகமாகுது. 1 மணி நேரத்துக்கிட்ட அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி பேசிட்டாரு. பட் ஆனால் நவடேஸ் வந்து சுதா வந்து பயங்கர பிஸி. ஸோ அப்போ வந்து உடனே வந்து அவங்கள அந்த 1 மணி நேரத்துக்கு உட்கார வச்சு எனக்கு அந்த துன்புறுத்தலுக்கு நான் ஆளாக்கக்கூடாதுனால ஒரு டாபிக் வச்சு எதை பார்த்தாலும் பேச போகிறோம், அவ்வளோதானே. அதனால் அப்படி பேசுறது நம்ம சர்க்கிளில் பார்த்த வகைகள் போன வகைகளில் இதை நம்ம வந்து செஞ்சுட்ருக்கோம். தட்ஸ் ஆல். யா. ஓகே. அண்ட் லவ் போயம் சொல்லியிருக்காப்ல, நீங்கள் லைவ்ல வர நேரம்லாம் நான் வந்து வேலையில் நிற்கிற மாதிரி இருக்கு, ஸோ லைக் போட்டாச்சு நாளைக்கு பார்க்கிறேன் அப்படின்ட்டாப்ல. சூப்பர், தேங்க்யூ. சரண்யா சொல்லியிருக்காங்க, ஓ சிக் 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 ரம்பா டான்ஸா தேவ். தொப்பு வந்து இந்த சைட்ல இருந்து ஆடிக்கிட்டே அந்த அது வந்து போவாடு கலையா பார்த்தீங்கன்னா பார்க்க முடியலையே. உங்களுக்கு முடியல மேடம். கலையா ரொம்ப தான் பார்க்கணும். சிக் 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 சிந்தார சிக் 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 சிந்தார சவுக்கத்தோப்புல முயல் ஒண்ணு அவுக்க பாக்குது புதுசு என்ன. போலாமா? லோகேஸ்வரன் சொல்லியிருக்காப்ல, 2K கிட்ஸ் மாறினாலும் நினைச்சாலும் பேரண்ட்ஸ் தான் மாப்பிள்ளைக்கு கோல்ட் ரிங்கு, பொண்ணுக்கு செயின், ரொக்கம்னு புதுசா சொல்றாங்க. ஈவன் இஃப் தி கப்பிள்ஸ் வேர் 2K அப்படினாலும். அப்ப நீங்க வந்து நீங்க 2 பேருமே சேர்ந்தா வந்து நீங்க வந்து ஆமா 2 பேரும் சேர்ந்து தடுக்கணும். இன்னொரு விஷயம் ஓபனா சொல்றேன் லோகேஷ், 2K கிட்ஸ் பையன் அவங்களுக்கு வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூல்ஸ் பேசுவானுங்க, பெண் மரியாதைம்பாங்க. நான் அந்த மாதிரி பசங்க உண்மையிலே ஓகேவா. ஆனா கூச்சமே இல்லாம என் கார் கொடுத்துருங்களேன், தம்பி கார் கொடுத்துருங்கன்றப்ப அமைதியா தான் இருப்பானுங்க. இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்வோம், ஏமா அசிங்கமா இல்ல கார் கேக்குற அவங்க வீட்டுல எனக்கு எப்படி அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னா, அது கெத்துடா மண்டபத்துல நிற்கும் போது தானே நம்ம மரியாதை அப்படின்ற மாதிரி பண்ணும்போது அதுவும் புதுக்காரன் போது நம்மளும் அப்படியே ஓகே அப்படின்ற மாதிரி வருது இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்ப நாமளே இப்ப குட்டி பசங்க மாதிரி தானே அந்த இடத்துல உனக்கு ஃப்ரீயா பென்சில் தரேன், நோட் புக் தரேன், எல்லாம் தரேன் அப்படின்னு போது பையன் கொடுத்து நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். எதுக்கு அவனெல்லாம் கொடுத்துட்டு இருக்க, எனக்கே கொடுத்துரு அப்படின்ற மாதிரி. இது நேச்சர். 2K கிட்ஸோடைய மனநிலையாவே இருக்கு இப்பன்னு நான் சொல்றேன். ஏன்னா எல்லாமே இவங்களுக்கு கிடைச்சு கொடுக்கட்டுமே. இப்ப என்ன பொண்ணு கொடுக்குறாங்க, நான் அதுல இன்னொன்னு இப்ப சாரி டு யூஸ் தட் வேர்ட் இவனுங்களுக்குன்ட்டேன், இவங்களுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. அங்க மங்கி சாண்டா குடிச்சவங்க அப்படி அந்த லெவல் இல்லையா? இல்ல ஆமாண்டா டால்டான்னு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சொல்லலாம். ஓகே. அந்த பசங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்கன்னா, தான் என்னவோ வந்து ஒரு இப்ப இது ஒரு புதுசா வந்துட்டு இருக்கு இந்த ட்ரெண்ட்ல, ஆம்பளை பையன் நான் வாழ்க்கை கொடுக்குறேன், கடைசியில அப்புறம் தான் தெரியும் கல்யாணத்துக்கு பொண்ணே கிடைக்காம சுத்திட்டு இருக்கிறப்பதான் ஓ ஓகே ஏதோ ஒண்ணு கல்யாணம் பண்ணுங்க போதும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இதற்காகவே படிச்சுட்டு போன பசங்களாம் எனக்கு தெரியும். மேம் இது இப்போ டிகிரி முடிச்சிட்டேன் எதுக்கு, அப்புறம் ஒரு 3 months 1 year வரைக்கும் வேலை பார்த்த பசங்களாம் நான் பார்த்திருக்கேன். என்னடா அப்புறம் அப்படின்னா, அவ்வளவுதான் மேம் இந்த 1 year இங்க வேலை பார்த்தா நான் வந்து வேலை பார்க்கறேன் நம்பிடுவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அதெல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க மேம், அப்புறம் அதெல்லாம் இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னவங்களெல்லாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதனால பசங்க ஒன்றும் அவ்வளோ அது எப்படி சொல்றது வேண்டான்னு சொல்ல முடியாதாங்க. ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி பேர்டன் இருக்கிறதுனால, தங்கச்சிங்கெல்லாம் இருந்ததுனால கூட எனக்கு வந்து இப்படி வந்து வாங்குறது தப்புன்னு எனக்கு தோணியிருக்கலாம் மேபி. ஏன் சொல்றேன்னா, இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துன்னு வரேன் நான். இப்போ நான் வந்து ஒரு யோகிய மாதிரி நான் சொல்றேன்ல, அப்ப எனக்கு வந்து நிறைய பிரச்சனை இருந்தது. 4 தங்கங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கான பெரிய பார்டன் இருக்கிறதுனால நான் வரதட்சணை எதிர்க்கிறேன். அப்படி இல்லவே இல்லாதவங்க சைடாக நான் இருக்கிறேன்னு வச்சுக்கேன், தங்கச்சிங்களே கிடையாது, நான் தான் வீட்டில் வந்து ஒரே ஒரு பிள்ளை, ஏகப்பட்ட சொத்து இருக்குன்னா, அப்போ நான் என்னதான் படித்தாலும் என்னதான் பண்ணாலும் யாரோ ஒருத்தவங்களுடைய சொத்து வருதுன்னும் போது நான் வந்து அதை ரிசீவ் பண்ணிக்குவேன்ல, ரைட்? ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். நான் சில கல்யாணங்கள் நிச்சயிக்கப்படும் போது பாருங்க, கார் வேணான்னு சொல்லிட்டாங்க, வீட்டில் எதுக்கு நிறுத்தி, என் வீட்டில் ஏற்கனவே கார் இருக்குது, எதுக்கு இன்னொரு கார் எடுத்து வந்து நிறுத்துறது,
பைக் வேணான்னு சொல்லிட்டேன், பீரோ செட்டில், ஏன்னா எல்லாமே வீட்டில் இருக்கு. உங்கள் பொண்ணு பேரில் போட்டுக்கோங்க, அவளுக்கு வேணுன்றதை அவள் செலவு பண்ணிக்கிட்டோம். அந்த பொண்ணு பேரில், உங்கள் பொண்ணு பேரில் நீங்கள் செய்கிற பணத்தை உங்கள் பொண்ணு பேரில் போட்டுக்காங்க, அந்த பொண்ணு அதை செலவு பண்ணிக்கிட்டோம், எங்களுக்கு அந்த பணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பணம் காசு நிறையா இருக்கிறவங்க. ரைட். ஸோ அப்படியான ஆட்களும் இருக்கிறாங்க. அதனால் ஒருவேளை நான் அப்படியே ஒரு பிள்ளையாகவே இருந்து இவ்வளோலாம் இருந்தால் கூட நான் இப்படி கேட்டிருக்க மாட்டேன்றதான் என்னுடைய பார்வையாக இருக்கும். ரைட், சொல்லுங்கள். ஓகே. அண்ட் லவ் பயம் சூப்பர் சொல்லிட்டாப்ல. அண்ட் ஓகே, சரண்யகாமி சொல்லியிருக்காங்க அனுப்பமா அண்ட் கேகே தான் ஈச்சும் காட்டல முயலும். கேகே ஒரு இறந்துட்டார் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க உங்க பேர் என்ன சொல்றது, மீனாட்சி வந்திருக்காங்க. ஓகே. ஃபைனலி ஏபிள் டு கம் டு லைவ், கிரேசி பிஸி ஆஃபீஸ் ஒர்க் அண்ட் எண்ட் ஆஃப் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, நோ வரிஸ். அப்புறம் பாலகணேஷ் சொல்லியிருக்காப்ல, ஆஹா உங்க வீட்லயும் டிஷர்ட் திருடர்கள் உண்டா, இங்கேயும் என் டிஷர்ட்டை என்னை விட என் பொண்டாட்டி தான் அடிக்கடி திருடி போட்டுப்பா அப்படின்னு. இங்க டிஷர்ட் ட்ரவுசர் ரெண்டுமே திருடிடுவாங்க. திருடுவதில்லை, எடுத்துக்கிறது, ஷேரிங். மத்ததெல்லாம் ஷேர் பண்ணிக்க தெரியுது இல்ல? ஆமா மேடம், ஆமா, கரெக்ட் தான். ஷேரிங், எஸ், திஸ் இஸ் ஷேரிங் ஃபார் அஸ். பரவாயில்லைங்க பாலகணேஷ், வாங்குவேன் நான் எனக்குன்னு சொல்லிட்டு, சரி ஒரு நைட் ட்ரெஸ் வாங்கலாம், ஒரு நைட் வாங்கினா அதை அவ எடுத்துப்பா. இல்லை, எனக்கு ப்ராலாம் போட முடியாது, ப்ரா ஜட்டிலாம் எனக்கு அது வந்து இதாக, நான் அதை போட முடியாது ஷேரிங்கில், இல்லையா? ஆமாம். அதனால ஆனால் யாரும் எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோ, அவள் ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. பிரச்சனை இன்னொன்று என்னன்னா, சைஸ் பெருசு சின்னது எல்லாம் இருக்குல்ல, அதனால கூட போட முடியாது. வாங்க, ஓகேவா? செல்வராணி பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க. லோகேஷ் சொல்லியிருக்காப்ல, மேம் தொட மலர்ந்தது என்ன சாங் ப்ளீஸ்? பாடிடலாம். அந்த இள வயதில் ஆற்றங்கரை மணலில் காலடி தடம் பதித்தோம், யார் அழித்தார்? நீங்க தான் சார் நெக்ஸ்ட் லைன் பண்ண தலையாட்டுறீங்க. நான் வரி இல்லாம பாட மாட்டேன் மேடம். ஓ, எடுத்துட்டு அப்புறம் வாங்க. நான் நீங்க டக்குன்னு பாடுன்னு நக்கல் விட்டீங்களா? அப்படியே ஒன்னே பாட சொல்லும்போது பாத்தீங்கன்னா அங்க வச்சிருப்பேன் நான் அப்படியே. வாங்க சார், நீங்க எடுக்கிற வரையும் நாங்க வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் கூச்சம் இல்லாம மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ்லாம் கலந்து கட்டி பாடி தொண்டையில கரகரப்புலாம் வர்ற அளவுக்குலாம் இன்னும் அந்த அளவுக்கு எஃபெக்ட் கிடையாது. நீங்க வர்ற வரையும் வெயிட் பண்றோம். நீங்க வெயிட் பண்ணீங்களா மேடம்? கண்டிப்பா சார், வாழ்க்கையில 10 வருஷம் வெயிட் பண்ணோம். பெரிய மயிரா அந்த மாதிரி தான் சார். உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டுங்களா? இந்த படிட்டேன் சார். இதுதான் மேடம். ஆமா, நீங்க பாட வேண்டியது நான் பாடிட்டேன். அடுத்து நீங்க பாடுனது நானே பாடிடுறேன். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் நீங்க அது மாடல இது மாடலன்னு, அதனால நம்மள குரல நான் பாடுறேன், நீங்க பாடுங்க. ஓகே, சாத்துங்க, பாடுங்க. அந்த இள வயதில் ஆற்றங்கரை மணலில் காலடி தடம் பதித்தோம், யார் அழித்தார்? நந்தவன கரையில் நட்டு வைத்த செடியில் மொட்டு விட்ட முதற் பூவை யார் பறித்தார்? காதலர் தீண்டாத பூக்களில் தேனில்லை, இடைவெளி தாண்டாதே என் வசம் நான் இல்லை, தொட தொட மலர்ந்ததென்ன பூவே, சுட சுட நனைந்ததென்ன, பார்வைகள் புதிது ஸ்பரிசங்கள் புதிது, நரம்புகள் பின்ன பின்ன நடுக்கம் என்ன. உங்க இந்த குரல் வந்து ரொம்ப அற்புதமா. தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப ஓகேவா? ஓகே, நாகூர்கனி வந்து குட் மார்னிங் சொல்லியிருக்காப்ல. மலேசியாவில் 2:50 தான். அங்க என்ன டைம் அப்படின்னு கேட்டிருக்காரு. 8 மணி ராத்திரி. ஆமா, ராத்திரி நேரம். எம்மம்மா 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 அந்த பாட்டு கேட்டு மாட்டீங்களா? சத்தியமா கேட்டதில்லை நான். என்னங்க கொஞ்சம் நில்லுங்க. என்ன பாட்டு தெரியுமா? இப்ப நீங்க சொல்ல ராத்திரி நேரத்து பூஜை, இந்த அளவு தெரிஞ்சதே பெரிய விஷயம் மேடம். காலையில்
ஓகேவா? ஸோ கரெக்ட் வேர்டு குட்டி பசங்க அப்படின்னாரு. கரெக்ட், அதே தான். நிறைய சொல்லியிருந்தாங்க. மை பேரண்ட்ஸ் பெய்ட் ஃபார் ஆல் வெட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஃபார் மை 2 sisters and brothers. ஓகே. தே ஆர் நாட் ரிச் பட் டுக் மை அப்பா ரிட்டையர்மெண்ட் மணி. அதான் ரிட்டையர்மெண்ட் மணில இருந்து வந்து எடுத்துருவா அந்த இது வந்து பண்ணாங்க அப்படின்னாங்க. இதுல என்னன்னா கஷ்டப்படுற இடங்கள்ல நிச்சயமாக நம்ம அதற்கான உதவிகளை செய்யணும். அதுக்குதான் சொந்தம், அதுக்குதான் வந்து கூட பிறந்தவங்க பிறப்பு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல வரேன். ஆனால் இருவரும் சரிசமமாக சம்பாதிக்கும் பொழுது இல்லை யாரோ ஒருத்தவங்க அதிகமாக பண்ணும்போது ஒருத்தவங்க தலையை தருவது எந்த வகையில் நியாயம் அப்படின்றது தான். இல்லைங்க, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ரொம்ப கஷ்டமான நேரங்கள்ல சம்டைம்ஸ் பைசா கேட்டு நான் ஃபோன் பண்ணிருக்கேன் என் தம்பிக்கெல்லாம். ஒரு சில நேரங்கள் என் தம்பி ஃபோன் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன தோணும், ஐயோ நம்ம பைசா கேட்கறதுக்காக அவன் ஃபோன் எடுக்கலையோன்ற அளவுக்குலாம் நான் வருத்தப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு வருத்தப்பட்டுட்டு அந்த அளவுக்குலாம் நம்ம ஐயோ இதுக்கப்புறம் இன்னுமே குறைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம யோசிச்சிருக்கோம். அந்த தாட் ப்ராசஸ்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா 90% இருக்கிறதுல அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் நாங்க ஒண்ணு என்ன எங்களுக்கு அவ செஞ்ச கடமை செய்யணும் அதனால செஞ்ச அப்படின்னு சொல்றப்பதான் இன்னுமே வலிக்கும். ஏய் என்னங்கடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஜாக்கி சொன்னாங்க இல்லையா, டச் வுட், இப்போ என்னோட சைட்லயோ இல்லை ஜாக்கியோட சைட்லயோ அந்த மாதிரி கிடையாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை, என் தம்பி எப்படி இருந்தாலும் வந்து செஞ்சிருவான். அதே மாதிரி செஞ்சிருவான்னா உண்மையை சொன்னா அவனுக்கு அந்த அளவு பத்தாது. என் சிஸ்டர்லாம் செய்வாங்க. இப்போ யாழினி வந்து பியூபர்ட் ஆனதுக்கு அப்புறம் நினைக்கிறேன், சாரி யாழினி வந்து அவளோட பர்த்டேக்கோ எதுக்கோன்னு நினைக்கிறேன் செயின் வந்து வாங்கி போட்டான். அவதான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செய்வா. அதை வந்து என் தம்பிக்காரன் செய்வானான்னு கேட்டால் அவனுக்கு தோணவே தோணாது. அவன் என்னை விட தோணலை கிஸ். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தம்பி வந்து அங்கே செஞ்சுருந்துருக்கான். சேம் வைஸ் வர்ஸா இப்போ அவங்க தங்கச்சிகளுக்கான விஷயங்களுக்கு நம்ம செஞ்சிருவோம். பட் இதை வந்து ரொம்ப ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிட்டு பண்ணியே தான் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வச்சுட்டு காசு 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 காசுன்ற மாதிரியான இருக்கிற அம்மாக்களையும் சரி சரி அண்ணன் குடும்பத்தையோ தம்பி குடும்பத்தையோ அழிக்கிறார்கள் என்று அர்த்தமா. அதேதான். இதுக்குதான் ஒரு கமெண்ட், ஒரே ஒரு 2-3 கமெண்ட்ல ஒரு கமெண்ட் ஒரு பண்ண வித்தியாசமா போட்டிருந்தா, அப்படிலாம் இல்ல இந்த இடத்துல நீங்க மாமா மாமாங்கிற இடத்துல அத்தைன்னு போட்டுக்கங்க. என் தம்பி எங்க அண்ணன் பசங்க நான் ஃபாரின்ல இருக்கேங்கிறதுக்காகவே இந்த மாதிரி என்கிட்ட வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க, இன்னுமே செய்யறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்க. எனக்கு சில நேரத்துல வருத்தமா இருக்கும், இவ்வளவு செய்யறேனேடா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அத்தை அத்தைன்னு கெஞ்ச வச்சே பிள்ளைங்களை வந்து இது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சில நேரத்துல அந்த பசங்களுக்கு கூட நம்ம மேல உண்மையான பாசம் இல்ல அப்படிங்கறத நான் ரியலைஸ். அவங்க அதுக்கப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளை பத்தி பேசுவாங்களா, அதெல்லாம் பசங்க தெரியும்ல, அந்த பசங்களுக்கு நல்லா புரியும்ல, டேக் இட் ஃபார் கிராண்டட் தான். அதேதான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. ஸோ சொந்தங்கள்ல வந்து 50% உங்களை வந்து ரொம்ப என்ன சொல்றது புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது 50% கூட சொல்ல மாட்டாங்க, ஒரு 15% இருக்காங்க. பட் மற்ற எல்லாருமே வந்து எப்ப உங்ககிட்ட இருந்து என்ன வாங்கிக்கலாம், என்ன செய்யலாம். இன்னொன்னு இவங்களுக்கு செஞ்சா கூட பரவாயில்ல, இந்த ஃபாரின்ல இருந்தாலும் சரி, நீங்க சென்னையில இருக்கிறப்ப சில விஷயங்கள் நான் நோட் பண்ணி பார்த்திருக்கீங்கன்னா, இவங்களோட நாத்தனாரோட மாமா பொண்ணோட அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், ஏதோ ஒரு தூரத்து வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணா இருக்கும், அதுக்கு எங்கேயுமே அதை வந்து உங்க வீட்டுல தங்க வச்சுக்க, அது அங்க வந்து இருக்கும்பா அப்படின்றாங்க. தங்க வச்சுக்க கூட கிடையாது, அது உங்க வீட்டுல வந்து இருக்கும்பா. ஏன் அது ஏன் எங்க வீட்டுல தங்கணும் அப்படின்னா, வயசுக்கு அந்த பொண்ணு நாங்க எங்க அனுப்புறதுன்னு அவங்க கேட்டாங்க, நான் தான் உங்க வீட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டேன். இவங்களே முடிவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதுல இருந்து பைசால இருந்து பிடிங்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. எல்லாமே குடும்பம் எல்லாமே சொல்லிட்டேன், நான் என் சைட்ல எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் கமெண்ட்ல. அதனால அந்த சப்ஜெக்டே எடுத்தோம். ஆக்சுவலி இது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எடுத்தோம். அப்புறம் இது வேண்டாம், இது வந்து எல்லாமே 12 மணி 11 மணி ஆயிடுச்சு, இன்னைக்கு சீக்கிரமா போகும்போது இதை எடுத்தா நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் 11 மணிக்கு எடுத்தோம்னா அது கரெக்டா இருக்கும்ன்றதுனாலதான் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத்தோம். இல்லைன்னா இது ஒரு 3 நாள் எடுக்கும்போது 12-12:30க்கெல்லாம் போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அதனாலே அதை வந்து பண்ணிட்டு இருந்தோம். அதேதான். ஸோ அதான் நிறைய சொல்லியிருந்தாங்க, சிப்ளிங்ஸா வந்து எங்க அப்பா அம்மாக்கள் வாழ்ந்தாங்க, அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற வரை அவங்க வந்து காசு கொடுப்பாங்க, எங்க அம்மா சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு நாங்க செஞ்சிருக்கோம். அந்த மாதிரி இப்ப எங்களை பழக்கினதுனால அதை வந்து நாங்களுமே இப்ப ஃபாலோ பண்றோம். அதான் நரேனி, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மியூச்சுவலா நான் இப்ப நான் ஒண்ணு செய்யறேன் அப்படின்பொழுது நான் ஏதோ ஒரு விஷயத்துல 1000 செய்யும் போது நீ 1000 ரூபாய் செய்யணும் அவசியம் இல்ல, 150 ரூபாய் 100 ரூபாய் அவ்வளவுதான். அதை நீ எப்படி தெரியுமா எடுத்து அவங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குமே, அவங்ககிட்ட தான். ஐயோ இருக்கிறது வேற, நீ கொடுக்கறது வேற. நீ என்ன கொடுத்த, இருக்குது என்கிட்ட, எல்லாமே இருக்கு என்கிட்ட, நீ என்ன கொடுத்த, அந்த மாதிரிலாம் உண்மையிலே அது
ஓகே, அதேதான். சரி விடுங்க. அதான் சரண்யா வந்து காப்பி ரைட்ஸே அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. அண்ட் லோகேஷ் தேங்க்யூ சொல்லியிருந்தாப்ல. இதுதான் கமெண்ட்ஸுகள். ஓகே. வேற வாட் இஸ் த கன்க்ளூஷன்னா இதுதான், அன்கண்டிஷனல் லவ்ன்றது ரொம்ப மித்து. பாச சுரண்டல்களை எப்போதும் அனுமதிக்க முடியாது. கூடுமான வரை புருஷன் வந்து ஏமாலியா இருந்தாலும் பொண்டாட்டி ஏமாலியா இருந்தாலும் அதை கூடுமான வரை அதை குறைக்கிறதுக்கும் அதை எடுத்து சொல்ற வழியை பாருங்க. இந்த மென்டாலிட்டியில இருக்கிறவங்க வந்து நீங்க சீக்கிரமா புருஷனை மாற்றவே முடியாதுங்க. அவ்வளவுதான். அவங்க வந்து திரும்ப திரும்ப வந்து அந்த உறுத்தல் ஒன்றத்தை வந்து உருவாக்கிடுவாங்க. பாசத்தின் மூலமா உறுத்தலை ஒன்று உருவாக்கிட்டாங்க. அது அது எனக்கு தெரிஞ்சு டார்லிங்டன்லேயே அப்படியான ஃபேமிலியை நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து அங்கே வந்து தங்கச்சி புருஷன் தங்கச்சி குடும்பத்துக்கு அங்கே அனுப்பக்கூடிய அண்ணன்களை நான் பார்த்துருக்கேன். அக்கா குடும்பத்துக்கு அனுப்புகிற அண்ணன்களை பார்த்துருக்கேன். அது மிக முக்கியமாக தென் மாவட்டங்களில் இருக்கிற ஃபேமிலிஸ் இந்த மாதிரி வந்து உழைப்பு பாச சுரண்டல்கள் பண்ணுறாங்க. அதிகமாகவே பண்ணுறாங்க. எல்லாருக்குமே இருக்கு, இங்கே அது அதிகமாக இருக்குது. இதில் என்னன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் செய்யுங்க. உங்கள் பிள்ளைக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்றது மட்டும் கொஞ்சம் பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க அதுக்கேற்ற மாதிரி செஞ்சாங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யுங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வருது. ஸோ அதனால அதை புரிஞ்சுக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சொந்த வீட்லேயே உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். உங்ககிட்ட திடீர்னு ஒரு காசு பணத்துக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அந்த பணத்தை ஒரு இன்சூரன்ஸ் போடும்போது நீங்களாவது கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்கான ஒரு இதுவாக இருக்கும். அதேதான். ஸோ தட்ஸ் ஆல். வேற ஒன்றும் பெருசா சொல்றதுக்குல. லோகேஷ் மட்டும் சொல்லியிருந்தாப்புல யார் எப்ப மாறுவாங்கன்னு தெரியாது. ஸோ எவ்ரி திங் ஷுட் பி எவிடன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. எவிடன்ஸ் ஒன்று லோகேஷ். நீங்க எவிடன்ஸே பண்ணாலுமே இப்படிதான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாலுமே அதை எப்படி சொல்றது, அதையுமே தட்டி விட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களும் இருக்காங்க. அதனால நம்மளுடைய அளவுகோல் என்னங்கிறத நம்ம நிர்ணயிச்சுக்கணும். அவ்வளவுதான். அதை நிர்ணயிச்சுக்கிட்டோம்னா தெரிஞ்சதான். அது உதாரணத்துக்கு ஜாக்கி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏதோ ஒன்று சொன்னாங்க. யாரோ ஒருத்தர் கேட்கும்போது ஜாக்கி பணம் அமைச்சிட்டே இருந்தாங்க. அப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க சொன்னாங்க, கேட்குறான்னு நான் கொடுத்துட்டே இருக்கேன்டி. நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறதுக்கு நான் யோசிக்கிறேன் இங்கே. ஏன்னா அங்கே போனால் ஒரு 30 பவுண்ட் 40 பவுண்ட் ஆயிடும். 40 பவுண்டு செலவு பண்ணுமா அப்படின்னு அதேதான். அதுக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட் வேற யாருக்கோ ஒருத்தர் கேட்டாங்கன்னு கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது வந்து நாங்க இப்ப அது என்னன்னா அது குடுக்கறோன்றதுனாலே அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. அதேதான். அது தென் ஐ ரியலைஸ்டு இல்ல இதுக்கு மேல வந்து இதுதான் எப்பயுமே அதான் சொல்றேன். உங்களுக்கு தெரியாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அப்படி செஞ்சா கூட வந்து எனக்கா ஒரு நாள் சொல்லுவேன். சொல்லும் போது நான் சொன்னேன் இது மாதிரி இவ்வளவு பண்ணிருக்கேன், இதுக்கு மேல இது அவ்வளவுதான், இதோட ஸ்டாப். அதுக்கப்புறம் அவனும் வரதில்லை. புரிதுங்களா? அது அதுக்காக தான் பேசுறது, அதுக்காக தான் பழகுறதுன்னு தெரியும் போது அதை அழகா ஸ்டாப் பண்ணி அப்படியே நிறுத்தியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அதுக்கு என்னன்னா வெளிநாட்டுல இருக்கல கூட அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்க வந்ததுக்கு அப்புறம் நட்பு புதுப்பிச்சுக்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். அவங்களுக்கு அவங்க பசங்க யாராவது இங்க லண்டனுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து உடனே வந்து ஒரு 2000-3000 பணம் வேணும், அதுக்கு அனுப்பு. இந்த திடீர்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் எவனே தெரியாது எப்பயோ பழனவெல்லாம் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சு இந்த மாதிரி அங்க வர்றதுக்கு என்ன பண்ணணும், நான் வந்தா என்ன பண்ணணும், நானே டிபெண்டா வந்துருக்குது எனக்கு மட்டும் தான். புரியுதுங்களா? ஒரு அடிமை இன்னொரு அடிமை எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? இடத்துல டிபெண்டன்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு நினைக்கும் போது நீங்க எடுத்து வரீங்க பாத்தீங்களா. ஒரு பெரிய டேலண்ட் வேணும் ஜாக்கி உங்களுக்கு. மேடம் அது ஏதோ ஒரு படத்துல மேடம் ஹிட்சாக்னு நினைக்கிறேன். அவர் எல்லா படத்துலயும் ஃப்ரேம்ல வந்துருவாரு. ஆக்சுவலி ஏதாவது ஒரு இடத்துல வந்துருவாரு. அது சொல்லுவாங்க ஏதோ ஒரு படம், அந்த படத்துல வந்து ஒரு ஐலாண்ட், அந்த ஐலாண்ட்ல ஒரே ஒருத்தன் தான் இருப்பான். ஓகே, இதுல எப்படி ஹிட்சாக் வந்துடுறாரு பாத்துருவோம் அப்படின்னு போது சொல்லுவாங்க. எனக்கு தெரியல, மேபி ஐ எம் ராங் ஆர் ரைட், ஐ டோன்ட் நோ. இது வந்து பேச்சுவார்த்தையில் வந்ததை நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்ப என்னாச்சு, ஒரு ஐலாண்ட்ல அவன் மட்டும் தான் இருக்கிறான், வேற யாருமே இல்லைன்னு போது இங்க எப்படி ஹிட்சாக் வருவாரு பார்த்தா போட்டோ ஒன்று இருக்குமாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரிலாம் அந்த டிபெண்டன்ட் எப்படி ஒன்று எடுத்து வரணும்னு வச்சுக்கோங்களேன். மனம் இருந்தால் மார்க்கு பந்து. அதேதான். விமலன் மணி வந்திருக்காரு. ஓகே, நம்ம அப்படியே கிளம்ப போறோம். So thank you so much for watching this episode. இதுதான் இருவரும் காண துடித்த நாளோ, இதுதான் இருவரும் சேர துடித்த நாளோ, விழியதில் விழுவேனா இனி ஒன்ன விடுவேனா, விரலுடன் விரல் கடத்திய காதல மறப்பேனா, உடன் வருவேனா உயிர் தொடுவேனா, இலை நுனியில ஒரு துளி என தவிக்கிறேன் சரிதானா, நினைக்கும் நொடியெல்லாம் அருகில் இருக்கணும்.
அருகில் இருக்கையில் இருக்கை பிடிக்கணும், உனக்கு ஆயுருகனும் உனக்குள் மருகனும் உயிரே. தேங்க்யூ. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியை அன்பையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். உங்களால் இந்த லைவ் டெய்லி சாத்தியமாயிட்டு இருக்கு. ரெகுலராக வந்து கமெண்ட் போட்டு புதுசாக வந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் குழுவுகளுக்கு அனுப்பிச்சு இப்படி ஒரு விஷயம் பேசியிருக்காங்க, இது நல்லா இருக்கு பாருங்க அப்படின்றதையும் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புறேன். எனிவே, உங்கள் கருத்துக்கள், லைக் எல்லாத்துக்கும் எங்களுடைய நன்றி. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.